يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ஹுனைன் யுத்தக்களம் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் கடுமையான சண்டை. அந்த நேரத்தில் சஹாபிகளோடு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று சஹாபிகளோடு இருந்த ஒரு மனிதர் அந்த போர்க்களத்தில் மிக கடுமையாக யுத்தம் செய்கிறார். அவரை பற்றி சஹாபிகள் சொல்லும்போது லா யத்ருக்கு ஃபாதத்தன் வலா ஷாதத்தன், எதிரிகள் தனியாக நின்னாலும் போய் அடிக்கிறாரு, கூட்டமாக நின்னாலும் வெட்டுறாரு. அவ்வளவு கடுமையாக சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடுற அந்த மனிதரை பார்த்த சஹாபிகள் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த யுத்த களத்தில் கிடைக்கிற நன்மையில் இன்னைக்கு இவருக்கு தான் டாப், இவர் தான் ரொம்ப நன்மை வாங்கக்கூடியவர் அப்படின்னு சஹாபிகள் நினைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு மின் அஹ்லின்னார், இவர் நரகவாசின்னாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இஸ்லாத்துக்காக அவ்வளவு சண்டை போடுறார், மிக கடுமையாக சண்டை போடுற இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் எப்படி நரகவாசின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு ஒரு சஹாபி அந்த சண்டையிடுறவருக்கு பின்னாலேயே போனார். அவர் எதிரிகளினுடைய சஃப்புக்குள்ளால் வரிசைக்குள்ளால் புகுந்து ரொம்ப வேகமாக சண்டை போட்டுட்டு போனவர் அவருடைய முட்டில் ஒரு காயம் போட்டுடுச்சு. அந்த காயம் அவருக்கு ரொம்ப வலியை உண்டாக்கிச்சு. வலி வந்த உடனே அவர் மௌத்து விரைவாக வரணும்னு நினச்சார். மௌத்தாயிட்டா நல்லா இருக்குமே, ஏன்னா வலியை தாங்க முடியலை. ஆனால் மௌத்து அல்லாஹ்வுடைய நாட்டம் வரல. அதனால் கையில் இருந்த ஈட்டியை தலைகீழ கவுத்து மண்ணில் குத்திட்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டார். அதில் அப்படி சாஞ்சிட்டாரு. அந்த ஈட்டி வயிற்றை கிழிச்சிருச்சு, அவர் மௌத்தா போயிட்டார். அதாவது சுருக்கமாக தற்கொலை பண்ணிட்டார். இப்போ பின்னால் போன அந்த சஹாபி வந்து ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் சத்தக்கல்லாஹு கௌலக்க, அல்லாஹ் உங்களுடைய சொல்ல உண்மைப்படுத்திட்டான். நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்கல்ல, அல்லாஹ் உண்மைப்படுத்திட்டான், ஏன்னா அவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், அமல்கள் அப்படிங்கிறது முடிவுகளை கவனிச்சு தான். ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் செயல்பட்டார், அது இல்லை, மௌத்தாகும் போது அவர் எப்படி மௌத்தாகிறார். இப்போ அமல்கள் அப்படிங்கிறது முடிவுகளை கவனிச்சு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் ரமலானை வரவேற்றோம். ரமலான் வந்தபோது சந்தோஷப்பட்டோம். இப்போ ரமலான் நம்மை விட்டு விடை பிரிய போகிறது. 29வது இரவு, இனி ஒற்றைப்படையினுடைய இரவு இல்லை. இருந்தால் ஒருவேளை 30வது இரவு இருக்கலாம். ஒற்றைப்படையினுடைய இரவு ரமலானில் இனி உண்டானா நாம ஹயாத்தா இருந்து அடுத்த வருஷம் சந்திக்கலாம். அப்போ அந்த ரமலானுடைய கடைசி நேரங்கள் அதை எப்படி நாம் விடை அனுப்புகிறோம் என்பதை பொறுத்து தான் ரமலான் அல்லாஹ்ட்ட போய் நமக்கு ஒன்று சாதகமாக சாட்சி சொல்லும், இல்லைன்னா பாதகமாக சாட்சி சொல்லும். அதனால தான் தராவீஹினுடைய துவாவில் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறோம் இல்லையா, அல்லாஹும்ம ஜஅல் ஹாத ஷஹ்ர ஷரீஃப ஷாஹிதன் லனா வலா ஷாஹிதன் அலைனா. அல்லாஹுவே இந்த மாதத்தை எங்களுக்கு சாதக சாட்சியாக மாற்று, எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக இதை மாற்றிடாத.
ஏன்னா ரமலான் போகும், அல்லாஹ் ரமலான்கிட்ட விசாரிப்பான். விசாரிக்கும் போது ரமலான்ல உம்மத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது அது சொல்லும். அது சொல்லும் போது அல்லாஹ்வே இந்த மனிதர் என்னை கண்ணியப்படுத்தினாரு, மற்ற 11 மாதங்களில் இருந்த மாதிரி அவர் இல்லை, ஆள் டோட்டலாக மாறிட்டார். இந்த மாதத்தை நான் போன உடனே என்னை கண்ணியப்படுத்தினாரு, சந்தோஷமா விட அனுப்புனாரு அப்படின்னு அது சொல்லும் போது அது நமக்கான சாதக சாட்சி. அது இல்லாமல் நேர் மாற்றமாக சொன்னால் அது பாதக சாட்சி. அதுலேயும் ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளும் மகத்தான இரவுகள். தராவியினுடைய துவாவில் கேட்குறோம் இல்லையா, அல்லாஹும்ம இன்னலக ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலி ஷஹ்ரி ரமலான் உதகாஅ வதுலகாஅ வஉமனாஅ வகுலசாஅ. அல்லாஹ்வே ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுபவர்கள் உண்டு, எங்களை நீ நரகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களினுடைய பட்டியலில் எங்களை ஆக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம கேட்கிறோம். ஒவ்வொரு நாள்லையும் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுற ஆட்கள் உண்டு. ரமலானுடைய கடைசி இரவுல 1 இருந்து அந்த 29 வரை எத்தனை பேர் அல்லாஹ் விடுவிச்சானோ அதனுடைய மொத்தத்தையும் கடைசி இரவுல விடுவிக்கிறான். ஏன்னா அல்லாஹ் ரமலானை கண்டு சந்தோஷப்படுகிறார். ரமலானை இந்த உம்மத்து கண்ணியப்படுத்தியதை அல்லாவுக்கு பிடிச்சதுனால எல்லா நாட்களையும் எத்தனை பேர் அவன் விடுவிச்சானோ அந்த மொத்தத்தை கடைசி இரவுல விடுவிக்கிறான். அதனால ரமலானுடைய கடைசி பகுதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக நாம் உட்கார்ந்துருக்கிற யாருமே ரமலான்ல மட்டும் வணங்குற ஆளுகள் இல்லை, அப்படிதானே? அல்லாஹ் அப்படி ஒரு நசீபை நமக்கு தந்திருக்கிறான். ரமலான்ல மட்டும் வணங்குற ஆட்கள் இல்லை, 12 மாசமும் வணங்கக்கூடியவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான உடனே உம்மத்து அப்படியே வருத்தத்தில் சோகத்தில் மூழ்கி கிடக்குது. என்ன செய்யறது, அடுத்து என்ன, யாருக்கும் எதுவும் தெரியல. அந்த நேரத்தில் ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. இனி நமக்கு என்ன வேலை இஸ்லாத்தில், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்களே அப்படின்னு சில பேர் முர்த்தத்தா மாறினாங்க. தோட்டத்துக்கு போயிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. எல்லாரும் பதட்டமாக நிற்கிற நேரத்தில் அவங்க அமைதியாக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனித உடல் கட்டில்ல துணி போட்டு மூடப்பட்டிருக்கு. அந்த துணி அப்படின்னு முகத்தில் இருந்து விளக்குனாங்க. விளக்கிட்டு நெத்தியில் முத்தமிட்டாங்க. நெத்தியில் முத்தமிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் திபுத்த ஹய்யம் வ மைத்தா, ஹயாத்தா இருக்கும்போதும் மனம், மௌத்தான பின்னாலேயும் மனம் தானே, என்ன மனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை அப்படி போட்டாங்க. போட்டுட்டு மக்களை பார்த்தா எல்லாருமே அமைதியா சோகமா, யாருமே எழும்பாம ஒரு மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றை பறி கொடுத்த ஃபீலிங் அவங்கள்ட்ட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழை தூக்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ் யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் வெட்டிப்படுவேன் அப்படின்னு அவங்க வேற மிரட்டிட்டு மதீனாவுடைய தெருக்களில் அலைகிறாங்க. நேர மெம்பரில் ஏறிட்டா, அபூபக்கர் மெம்பரில் ஏறுங்கன்னு எல்லாரும் வாங்க பள்ளிக்கு வாங்கன்னாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவொடனே ஹஸரத் அபூபக்கர் சொன்ன ஒரு வைர வார்த்தை, மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத். உங்களை யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் அவங்க மௌத்தாயிட்டாங்க, இனி யாரும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டே இருங்க. அதே நேரத்தில் மன்கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குறவங்க யாராவது இருந்தா ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ்வுக்கு மௌத்து கிடையாது. அல்லாஹ்வை வணங்குறவங்களா இருந்தா தொடர்ந்து வணங்குங்க, ரசூலுல்லாஹ் வணங்குறவங்களா இருந்தா போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த உரையை நிகழ்த்தி முடிக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றாங்க, அபூபக்கர் நாயகத்தை கட்டி அணைக்கிறாங்க. இந்த உம்மத்து ஒரு மாதிரி மாற்று சிந்தனைக்கு போகக்கூடிய நேரத்தில் அதை போக விடாம கட்டுக்கோப்பா நீங்க ஒருங்கிணைச்சிட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு ஹஸரத் சித்திகுல் அக்பர் அப்படியே கட்டி அணைச்சாங்க. இன்னைக்கு அதுதான் ரமலானுடைய விஷயத்திலும், ரமலானை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் 11 மாதம் அவங்க வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வணங்குறது யார, ரமலான். ரமலான் வந்துருச்சு, அப்போ ரமலானிகளாக மாறக்கூடியவங்க யாரும் இருந்தால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரமலான்ல அல்லாஹ் வணங்குறவங்களா இருந்தா எல்லா நேரத்திலையும் யார் இருக்கா, அல்லாஹ் இருக்கான். அதுதான் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், ரமலானிகள் ரமலானில் மட்டும் வணங்குவார்கள், மூமின்களும் முஸ்லிம்களும் எல்லா மாதத்திலும் வணங்குவார்கள். இப்போ நாம் சஹருக்கு எழும்புறோம்,
4 மணி ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வருது, உடம்பு அப்படியே படுக்கையில் இருந்து எழும்பின உடனே உதவெடுத்து 2 ரக்காத்தாவது தொழுறோம், வீட்டில் தொழுதுட்டு தான் சஹருக்கு உட்காடுறோம். இது ரமலான் முடிஞ்ச ஷவ்வால் வரும்போது முழிப்பு வரும். அந்த 30 நாள் பழகுனதுனால கண்டிப்பாக முழிப்பு வரும். அவன் முழிப்பு வரும்போது என்ன செய்யணும்? எழும்பி சாப்பிடணும்னு சொல்லலை, எழும்பி 2 ரக்காத்து என்ன செஞ்சிடணும்? தொழுதுடணும். ஏன்னா கியாமுல் லைல் வருஷம் ஃபுல்லாக உள்ள தொழுகாது, அது ரமலானில் மட்டும் விசேஷ தொழுகையெல்லாம் கிடையாது. தராவீஹ் தான் ரமலானில் உள்ள தொழுகை, இது ரமலான் அல்லாத எந்த மாதத்துலையும் கிடையாது. ஆனால் கியாமுல் லைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் 11 ரக்காத் தொழுபவர்களாக இருந்தாங்க. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. அது ரமலானில் மட்டும் என்ன செய்கிறோம்? முழிக்கிறாங்களேங்கிறதுனால எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து தொழுதுட்டு போட்டுமே, அது மாறி போச்சு, நிலைமை மாறி போச்சு. எல்லாம் தராவீஹுக்கு 2 சஃபு, கியாமுல் லைலுக்கு 3 சஃபு, சுபுஹுக்கு அஜத்தும் மோதினார். சுபுஹு ஃபர்து, தராவீஹு சுன்னத்து, கியாமுல் லைல் நஃபிலு. நஃபிலுக்கு ஊரை வரிஞ்சு கட்டிட்டு கூட்டம், எல்லா ஊரில் வெளியூர்ல எல்லாம் பார்த்தா, நம்ம பள்ளி அப்படிலாம் இல்லை, அப்படி தானே? சும்மா அஜித் மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஊரில் அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை. நான் இங்கே உள்ள நமக்கு தெரியாதா? நாம் 30 நாளும் கிடந்து இங்கே தானே இருக்கிறோம். அதனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. சுபுவுக்கு வர்றவங்க தராவீயில் இருக்கிறாங்க, தராவீயில் வர்றவங்க கியாமுல் லைலில் இருக்கிறாங்க. அப்போ கியாமுல் லைல் அப்படிங்கிறது நஃபிலு, தராவீங்கிறது சுன்னத்து, சுபுங்கிறது ஃபர்து. கியாமு ஊர் ஃபுல்லாக தராவீஹ் தொழுதுட்டு சுற்றுறது. இந்த பெட்ரோல் இல்லைங்கிற பிரச்சனை வரும்போது எங்கே கூட்டம் நின்றுச்சுன்னா, முஸ்லீம் பிள்ளைங்க இருக்கிற பெட்ரோல் பங்கில் தான் கூட்டம் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ராத்திரி சுற்றுறதுக்கு ஃபுல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மற்ற இடங்கள்லாம் போய் பார்த்தா ரொம்ப சகவாசமாக மற்ற நாள் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பயம், டேங்கு காலி ஆகிட்டா அடுத்து எங்கேயும் போக முடியாது, 4 மணி வரை ஒன்றும் பண்ண முடியாதில்ல. ஏன்னா ரமலானுடைய மிக முக்கியமான வணக்கம் என்னன்னா, ராத்திரி ஃபுல்லாக முறுக்கணும், வண்டியை முறுக்கிக்கிட்டே போகணும். போயிட்டு இது வந்து ஒரு காலகட்டம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா நான் 6 வயசு குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா சுபுஹுக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் என்னை எழுப்பி ஒதுவெடுக்க வச்சு கையில் குரானை கொடுத்து, எங்கள் அம்மா நான் தனியாக போக பயப்படுவேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை பள்ளிக்கு கொண்டு விட்டுட்டு போயிடும். இன்னைக்கு எப்படின்னா அம்மாவை கொண்டு விட்டுட்டு போயிடுறானுங்க. அன்னைக்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வந்து உம்மா கொண்டு வந்து பள்ளியில் விட்டுட்டு போனாங்க, அவர் இமாம், ஹம்பல் இமாமா போயிட்டார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உம்மாவை கொண்டு விட்டுட்டு பிள்ளை போயிடுறது. ஏன்னா அம்மாவுடைய வணக்கம் நமக்கு போதும். நடைமுறையினுடைய மாற்றங்களை நான் சொல்கிறேன். அப்போ இந்த கியாமுல் லைல்ங்கிறது நஃபிலு, தராவீங்கிறது சுன்னத்து, சுபுஹுங்கிறது என்னது? ஃபர்து. ஒரு பிள்ளை பள்ளிவாசல்ல நல்ல தொழுகையாளி பிள்ளை, அவர் வேகமாக உள்ளே வந்தார், சட்டை இல்லை, வெறும் கைலி மட்டும்தான் இருந்துச்சு, சட்டை இல்லை. சரி வக்து போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, கைலியை மட்டும் உடுத்துட்டு அல்லாஹ் அக்பர்னு ஃபர்ல தொழ ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தொழுது நிற்கும் போது அந்த வருஷமாக ஒரு பெரிய மனுஷன் வந்தாராம். தம்பி என்னடா தலையை திறந்துட்டு தொழுற? உடனே இடுப்பில் இருந்த கைலியாவது தலையில் சுற்றிட்டானாம். இப்போ என்ன ஆகும்? ஃபர்து திறந்து கிடக்குது, சுன்னத்து மூடி இருக்கு. இப்போ அது மாதிரி தான் தராவீஹ் கியாமுல் லைலும் ஓகே, சுபுஹு இல்லை. சுபுஹு ஃபர்து, விட்டா ஏன் விட்டேன்னு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். தராவீஹுக்கும் கியாமுல் லைலுக்கும் தொழுதான் நன்மை, அவ்வளோதான். அப்போ எது அசலு எது பிரிவு அப்படிங்கிறத விளங்கி செயல்படுறது மனுஷனுடைய இயல்பான குணம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம், ரமலான் போனாலும் ஃபர்து இருக்குது, சுபுஹ் இருக்குது, லுஹர் இருக்குது, எல்லா வக்துகளும் இருக்குது. ரமலான் போனாலும் குரான் இருக்குது. குரான் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் திறக்கிறதுக்கு இல்லை. எப்படி நம்ம வாழ்க்கையில் 12 மாதமும் செல்லு கையில் இருக்குதோ அதுபோல் ரமலான் போனாலும் குரான் இருக்குது. குரானோடு உள்ள தொடர்பு நமக்கு இருக்கணும், பள்ளியோடு உள்ள தொடர்பு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அடுத்த ரமலானில் இன்னும் இபாதத்து டேஸ்ட்டாக மாறும். அப்படி டேஸ்ட்டாக மாறுவதற்கு 11 மாதம் நல்லா போயிட்டுருக்கிற ஒரு பிள்ளை 12வது மாதம் வந்தால் அவருக்கு தொழுகையினுடைய லத்தத்து இன்பம் வந்துடும். அந்த இன்பம் வரும்போது ஒரு நாள் அவரை விட்டு அது மிஸ் ஆனால் அவர் உட்காந்து ஃபீல் பண்ணுவார். அந்த ஃபீல் பண்ணுறது தாங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனோ தானோன்னு விட்டுட்டு போகிறதில்ல.
நான் நிறைவுக்கு வந்துட்டேன். ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுவாராம், டெய்லி தொழுவாராம். யதார்த்தமாக ஒரு நாள் தூங்கிட்டார். காலையில் எழும்புனா பாங்கு சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு வருத்தம் வந்துருச்சு. 30-40 வருஷமாக நம்ம தஹஜ்ஜுத் தொழுதுருக்குறோம், தொழலையேன்னு சுபுகில் ஆரம்பித்த அழுக, தொழுக முடிஞ்சு உடனே அழுக 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 ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே தூங்கிட்டார். அன்னைக்கு காலையில் அதிகாலை நேரத்தில் ஒரு 4 மணிக்கு ஒரு பச்சை அவுலியா, பச்சை தலைப்பாலாம் கட்டிட்டு பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து எழுப்புறாரு, தம்பி எழும்பத்தா தஹஜ்ஜுதுக்கு நேரமாச்சு அப்படின்னு. அல்லாஹு, அப்போ நேற்று நம்ம வருத்தப்பட்டதுனால இன்னைக்கு யாரோ ஒரு அவுலியா தான் எழுப்புறாகா அப்படின்னு சந்தோஷமாக பிள்ளை எழுப்பிட்டு நீங்கள் யாருன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் தான் ஜெயித்தான் அப்படின்னு. அட படுவாய்ப்பையில், நீ எழும்புனா தூங்க வைக்கிற ஆள், நீ எப்படா என்னை எழுப்பி விட்ட? அப்போ அவன் சொன்னான், எழும்புனா நீ என்ன செய்வ? அதிகபட்சமாக 8 ரக்காத் தொழுவ, தஹஜ்ஜுத் அதுக்கு மேலே தொழ முடியாது, அதிகபட்சமாக 8 ரக்காத் தொழுவ. ஆனால் நீ தொழலைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுற, அழ உனக்கு நன்மை எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நீ அழுறதை விட தொழுறது நல்லது, அதனால தான் உன்னை நான் எழுப்பி விட்டேன் நானா. அப்போ ஒரு இபாதத்தை விடும்போது ஏற்படுற வருத்தம் இருக்குல்ல, அந்த வருத்தம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வருத்தம் எப்போ வரும்? 11 மாதமும் கரெக்டாக இருந்த ஒரு ஆளுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் வருத்தம் வரும். இப்போ அதனால தான் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் அப்படிங்கிற மனோநல நமக்கு உள்ளால நிறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل أهل البيت وسلم وصل على جميع